ஹாய் எல்லாத்துக்கும் வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேரில் பொட்டெக்ஸ் எப்படி இருக்கும், கெரட்டின் எப்படி இருக்கும், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்டனிங் இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இவங்க நம்மக்கிட்ட பொட்டெக்ஸில் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சஜஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு இதாச்சு. 4 மணிக்கு வந்தாங்க, நைட்டு 9:10 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இருந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர்நூன் பார்க்கணுன்னு தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ 2வது ஹேர் வாஷ் முடித்ததுக்கப்புறம் நம்ம இது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா ஒன்ஸ் நம்ம நல்லா அவங்களோட ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அயனிங் கொடுத்து நம்ம பண்ணும்போது 2 வருஷம் வரைக்கும் ஸ்டே ஆகும். இல்லைன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும். அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறதுலையுமே இருக்குது. இப்போ இவங்களுக்கு இது 2வது டச்சரும் முடிச்சாச்சு. 2வது க்ரீம் முடித்ததுக்கப்புறம் அவங்களோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேருக்கு இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இவங்களுக்கு அந்த ஹேர் கலரிங் பண்ண மாதிரியே இருக்கா? ஸோ இந்த மாதிரி அவங்க கீழே ஏற்கனவே ஹேர் கலரிங் கொடுத்துருந்தாங்க. நான் சஜஷனும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஹேர் கலரிங் பண்ணிக்கிறதாகவும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் டச்சர் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்னுமே அவங்களுக்கு சாஃப்ட் பண்ணலாம் வெடிப்பு இல்லைன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.